ஓகே, இப்போ அண்மை செய்தியை பார்க்கின்றோம். விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா அப்படிங்கிற முடிவை சிபிஎம் உடைய குழு கூடி நாளைக்கு முடிவெடுக்க போவதாக தகவல். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி ஃப்ளோர் டெஸ்ட்டை அனுமதிக்கணும் திருமாவளவன் குறிப்பாக கூறியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியிருக்கிறது அவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு கோரியிருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டம் நாளை காலை நடைபெறுகிறது. இதில் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா அப்படிங்கிற முடிவை அவங்க நாளை எடுப்பாங்க அப்படின்னு தெரிகிறது. சஞ்சீவி அண்ட் பிரபாகர், நோயிங் தேர் ட்ராக் ரெக்கார்ட், அவங்க ஆட்சியில் பங்கு கொள்வதுங்கிறது ஒரு பிக் டெசிஷன். அவங்க வரலாற்று வாய்ப்பெல்லாம் வரும்போது கூட, பிரதமர் வாய்ப்பு வரும்போது கூட மறுதளித்தவங்க. நோயிங் தெம், அவங்க அப்படியே ஆதரவு ஒரு அவுட் சைட் சப்போர்ட்டா இருக்குமா இல்ல ஆட்சியில பங்கு கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேஸ் இப்போது இருக்க வரைக்கும் ஃப்ரம் வாட் எவர் ஐ ஹர்ட், அவங்க தோழர்கள் கட்சியில் இருக்கவங்ககிட்ட பேசினது வரைக்கும் ஒருவேளை ஆதரவு கொடுத்தால் அது வெளியிருந்து ஆதரவாகத்தான் இருக்கும். ஆட்சியில் பங்கெடுத்து ஆதரவு கொடுக்கிற நிலை இல்லை அப்படின்ற காரணங்கள் அவங்களுக்கு இதனால் அவங்க ஒரு தர்க்கம் வச்சிருக்கணும் இல்லை. இப்போ கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் இது இப்போதைய நிலையில் இங்கே பிஜேபி தலையீடு இல்லை, ஏன்னா ஆளுநர் இதை நிறுத்துகிறார் அல்லது இடையூறாக இருக்கிறார்ன்ற பட்சத்தில் ஸ்டேட் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல தூக்கி பிடிக்கணும்ன்ற முறையில் அவங்க ஆதரவு தர்றோமே ஒழிய கெட்டதுலயும் நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த சூழல் அப்படிங்கிறது அவங்களை விஜய நோக்கி தள்ளுதா? ஏன்னா பிகாஸ் வேற ஒரு சூழல்ல அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் கவர்னர் அவருக்கு அட்வர்ஸா செயல்படுறாருங்கும் போது இட் கிரியேட்ஸ் a ground for them to support ன்னு பார்க்கலாமா? இந்த முடிவை எல்லா கட்சிகளும் நாளை அறிவிச்சிருந்திருக்கலாம். நாளைக்கு தான் அதிகாரப்பூர்வ கூட்டம் நடக்குது. சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் ஈவன் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு நடக்க வேண்டிய கூட்டம் நாளைக்கு ஒத்தி வச்சிருந்திருக்காங்க. நாளைக்கு எடுக்க வேண்டிய முடிவு இன்னைக்கே அவங்க எடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட முடிவு காரணம் கவர்னருடைய செயல்பாடுகள் தான். ஒருவேளை ஆளுநர் நேரம் கொடுத்து அனுப்பியிருந்தாருன்னா கூட அந்த ஆதரவு விசிகா சிபிஐ சிபிஎம் இருந்து வருவது அல்லது அவர்களிடம் இந்த ஆதரவு குரல்கள் வருவதே இவ்வளவு வேகமா வந்திருக்காது. ஐடியாலஜிக்கலா கவர்னரோடைய தலையீடு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இதுல அவங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறதுனால அவங்க ஒரு பக்கம் திமுகவோட நீண்ட பயணி செஞ்சிருக்கோம், திடீர்னு காங்கிரஸ் போல மாறுவதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அவங்கள அந்த திசையில தள்ளுதுன்னு பாக்குறாங்க. நாகராஜ், இட்ஸ் பேட் நியூஸ் ஃபார் ஏடிஎம்கே. முதல்ல பேட் நியூஸ் ஃபார் ஏடிஎம்கே. ஆமா, ஏன்னா பாண்டிச்சேரியில அவ்வளவு ரிசார்ட்லாம் போட்டு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ திடீர்னு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்றது? அங்க குழுன்னு இருக்காங்க, விடுங்க. இல்ல அதான் சொல்றேன். இன்னொரு பக்கம் என்னன்னா சிஎம் திமுக தலைவர் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் விட்ட பிறகு ஐ திங்க் there will be a change of mind இவங்க மத்தியில அப்படின்னு இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு சூழல் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்ண வச்சிருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா திமுகவை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா நம்ம நான் என்னுடைய பத்திரிகை அனுபவத்தில் ஒன்று புரிஞ்சிட்டு இருக்கேன். இயல்பான மனிதர்கள் போல அரசியல்வாதிகள் யோசிக்கிறது இல்லை. we tend to go by moralistic altruisms, emotions. no moral no mercy. அரசியல்வாதிகளுடைய மைண்ட் செட்டே வேற. அவங்க வேற கணக்குகளை போடுவாங்க. பல சமயங்கள்ல டைம் has vindicated them. நம்ம அந்த சமயத்துல இமோஷனலா யோசிப்போம். அவங்களோட கணக்குகள் they have ஒரு மேக்கியவெல்லி போல ஒரு கோல்ட் கால்குலேஷன்ஸா இருக்கும். sometimes they have become right, sometimes அது பேக்ஃபயரா இருக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.